வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பல தடைகளை தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக பல கோடி வசூலில் பார்த்தீங்கன்னா வரவேற்று காத்துட்டு இருக்க ஒரு படம் தாங்க நம்ம ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த கூட இந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருக்குமான்னு தெரியல. பட் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக செம மாஸ் காட்டி கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட சேர்ந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தமிழ் சினிமாவை சார்ந்த முக்கியமான நடிகர்களும் வெறித்தனமா தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்க. முதல் நாள்ல மட்டும் 300 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க நம்ம ஜனநாயகன் படம். ஸோ ஜனநாயகன் படத்தை நீங்க பார்க்காம இருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துருக்கீங்கன்னா வெறித்தனமான தளபதியோட ஒன் டைம் லாஸ்ட் டான்ஸா கலக்கி எடுத்திருக்காருங்க. ஸோ இப்படிப்பட்ட படத்தை தளபதி விஜயோட பொண்ணு திவ்யா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு தளபதி விஜய்க்கு கால் செஞ்சுமே பேசியிருக்காங்க. ஸோ தளபதி விஜயோட பொண்ணு திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா நான் படம் பார்த்தேன், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, 70க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் தான் வெறித்தனமாக இருக்கு. உங்களோட ஒவ்வொரு நடனமும் உங்களோட ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கப்பா. ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் காட்டுத்தனமான டான்ஸ் ஆடி இருக்கீங்க, இருந்தாலும் உங்களோட மெலோடிக்களை நான் மிஸ் பண்ணுறேன் அப்பா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா பேச்சுவாக்கில் நீங்கள் எப்போ அம்மா கிட்ட பேசுவீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்டிருக்காங்க. இது தளபதி விஜய்க்கு ஒரு உருக்கத்தையும் ஏற்படுத்தினதா சொல்லப்படுதுங்க. ஸோ எது எப்படி போனாலும் தளபதி விஜய் சீக்கிரமாக அவங்க மனைவி சங்கீதா கூட இணையணும்னு சொல்லிட்டுமே தளபதி விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் வேண்டி விரும்பி காத்துட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் கடைசி படம் அப்படிங்கிறத அபிஷியலாக அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் ஜனநாயகன் படம் 5000 கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கணிப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தை பற்றின உங்க கருத்தை கமெண்ட்ல போடுங்க. ஸோ தளபதி விஜய் பற்றின கருத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மேலே மறக்காம ட்ரை பண்ணுங்க.